ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டு பையனுக்கு மாலை போட போகிறோம். அதனால் முன்ன நாள் ராத்திரியே மாலையை எடுத்து பாலில் ஊற வைக்கவும். பாலில் ஊற வச்சிட்ட பிறகு அதில் திருநீர் போட்டு கழுவி எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அடுத்த நாள் மாலை போடுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்து வாசல்லாம் சாணி போட்டு வலித்து ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டேங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் கோலம் வராது. ரீசண்டாக இப்போ தான் போட கற்றுக்கிட்டேன். எல்லோரும் எழுப்பி குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போனோம். அங்கே மாரியம்மா கோயிலில் தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டோம். அங்கே போய் தேங்காய் பழம் எல்லாம் உடச்சி சாமி கும்பிட்டோம். அப்புறம் நிறைய கன்னி சாமிங்களுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாமி கும்பிட. எல்லா சாமிங்களும் வந்த பிறகு கவினுக்கு வந்து மாலை போட்டோம். மொத்தம் 2 மாலை. அவன் வந்து 2வது வருஷம் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறான். அவனை மாதிரி இன்னும் நிறைய பசங்களும் கோயிலுக்கு அவங்க கூட போகிறாங்க. அது முடிச்சிட்ட பிறகு பசங்க எல்லாம் சரணம் சொல்ல ஆரம்பித்தாங்க. நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு அழகாக சரணம் சொல்கிறாங்க. அந்த குழந்தைய வயசில் அந்த சரணமையப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, இங்கே பாருங்கள், 1 2 3 பசங்களும் அழகாக சரணம் சொல்லுவாங்க. அந்த சரணத்தை கேட்கும்போது சந்தோஷமாகவும் இருந்தது, வியப்பாகவும் இருந்தது. இவ்வளவு வயசுலேயே அந்த ஐயப்பன் மேலே ஒரு பக்தி கொண்டு சரணம் ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். பெரியவங்க சொல்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. குட்டி பிள்ளைங்க 1வது LKG UKG போகிற பசங்களாம் அழகாக சரணம் சொல்லுவாங்க. எங்கள் பொண்ணு கூட அழகாக சரணம் சொல்லுவாள். அதுக்கப்புறம் சரணம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து கடவுள்கிட்ட வேண்டி முடிச்சுட்டு தீபம் எடுத்துக்கிட்டு பண்ணாங்க. கடைசியாக தீர்த்தம் கொடுத்தாங்க. தீர்த்தம் குடிச்சிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து கவினை சாப்பிட வச்சுட்டு ஸ்கூல் அனுப்பிச்சிட்டேன்.